ராவணன் தனது ஆட்சியை இன்னொரு மலைவாசியான குபேரனிடமிருந்துதான் பெற்றாரே ஒழிய அவர் தரை மக்களிடமிருந்து போரிட்டு பெறவில்லை. எனவே ஒட்டுமொத்த இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தை குபேரனோ அல்லது குபேரனுக்கு முந்தைய மலைமக்களோதான் பெற்றாரே ஒழிய அது ராவணன் காலத்தில் நிகழ்ந்தது அல்ல. எனவே இராமாயண போருக்கு முன்பாக தரை மக்களோடு போரிட இந்திரஜித்துக்கு தேவை உண்டாகவில்லை. ஆக இந்திரஜித் தரைமக்களின் அணையை உடைத்த நிகழ்வு இராமாயண போரின் ஒரு அங்கமாகத்தான் இருந்திருக்க வேண்டுமே ஒழிய அதற்கு முன்பாக நிகழ்ந்திருக்க முடியாது. தரை மக்களுக்கும் மலை மக்களுக்கும் நீரோழி காலத்திலிருந்தே நிலை பெற்றிருந்த போட்டியை ராமன் தனது போர் வியூகத்தின் அங்கமாக பயன்படுத்தி விபீடனனை ராவணனிடமிருந்து பிரித்து முருகனின் வம்சாவளி தரைமக்களோடு இணைத்து போர் அணிகளை வகுத்திருக்கிறார். எனவே ராவணனின் நட்பு சக்தியான வாலியை பின்னால் இருந்து கொன்று அவனது தம்பியான சுக்ரீவனை அரசனாக்கி அவனது ஆதரவை ராமன் பெற்றிருந்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவ்வாறெனில் இராமாயண போர் ஒரு உக்கிரமான போராகத்தான் இருந்திருக்கிறது. இந்த கடுமையான போரில் ஒரு அத்தியாவசியமான உத்தியாகத்தான் இந்திரஜித் தரைமக்கள் கட்டிய அணையை உடைத்திருக்க வேண்டும். ஆக விருத்தரன் என்பது முருகனை குறித்து முருகனின் வம்சாவளிகளான விவசாயிகளை குறிக்கிறது. அவர்கள் கட்டியிருந்த அணையை ஒரு போர் உத்தியாக இந்திரஜித் உடைத்திருக்கிறார். இதிலிருந்து இந்திரஜித்தும் இந்திரனும் ஒருவரே என்ற அனுமானத்தின்படி இந்திரன் இலங்கைக்காரராகவே இருக்க வேண்டும் என்பது புரிகிறது. அடுத்ததாக தேவேந்திரன் மழைக்கடவுள் எனப்படுகிறார். இவரது ஆயுதங்களாக இடியும் மின்னலுமே சித்தரிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இவர் மேகவாகனன் என்றும் அழைக்கப்படுகிறார். அதாவது மேகங்களின் மீது பயணம் செய்பவர் என்ற பொருளில். முருகனும் தேவர்தான், சிவனும் தேவர்தான், விஷ்ணுவும் தேவர்தான். ஆனால் தேவேந்திரன் மட்டுமே மேகங்களோடு சித்தரிக்கப்படுகிறார். இது எதனால்? முதலில் இந்திரன் மனிதனாக பிறந்து தெய்வமானவர் என்று தேவலோக அமராவதியை கொண்டு நிறுவினோம். பிறகு விரித்திரன் கதையை கட்டுடைத்து இந்திரன் என்பது இந்திரஜித் என்ற இலங்கையின் மலைவாசியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊகித்தோம். ஆம், இந்திரனும் இந்திரஜித்தும் ஒரே ஆளாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் ராவணனின் மகனான இந்திரஜித்துக்கு மேகநாதன் என்று பெயர். மேகநாதன் என்ற பட்ட பெயர் இந்திரஜித்துக்கு வேறு விதமாகத்தான் வந்திருக்க வேண்டும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்திரன் மேக வாகனன் என்று அழைக்கப்பட்டான் என்பதும் இந்திரஜித் மேகநாதன் என்று அழைக்கப்பட்டான் என்பதும் தான். இந்த இரண்டு நபர்களின் பெயர்களிலும் இந்திரன் என்ற சொல்லாடல் உள்ளது என்பதும் இவர்களின் வேறு பட்ட பெயர்களான மேக வாகனனும் மேகநாதனும் மேகங்களோடே தொடர்பு கொண்டுள்ளன என்பதும் இவர்கள் இருவரும் ஒரே நபரே என்று உங்களுக்கு புரியும். ராவணனின் மகனான இந்திரஜித்துக்கும் மேகத்துக்கும் உள்ள தொடர்பை இப்போது பார்ப்போம். இந்திரன் சோமபானம் அருந்தி குண்டலினியை திறம்பட எழுப்பியவர் என்பதை நாம் அறிவோம். குண்டலினி எழுப்பியவர்களுக்கு அமானுட சக்திகள் கிடைக்கும் என்பதையும் நாம் அறிவோம். இப்படி இந்திரஜித்துக்கு கைவரப்பெற்ற அபார சக்திகள் என்ன என்று இப்போது பார்ப்போம். இந்திரஜித்துக்கு மேகநாதன் என்ற பட்டப்பெயர் உள்ளதை இங்கு எண்ணி பாருங்கள். மேகங்களின் தலைவன் என்றால் இவர் மேகங்களுக்கு மேலேயே செல்லக்கூடியவராக இருந்திருக்கலாம் அல்லவா? நாம் அட்டமா சித்திகள் என்ற 8 வகை சித்திகளை அறிந்திருக்கிறோம். அவற்றில் லெகிமம் என்பது ஒரு சித்தர் தன்னை மிகவும் இலகுவாக்கி கொள்ளக்கூடிய சித்தியாகும். இதை கொண்டு இந்திரஜித் மேகங்களுக்கு மேலேயே சென்றிருக்கலாம் அல்லவா? ஆம், இப்போது புரிந்துவிட்டது. இந்திரஜித் அடிக்கடி இந்த சித்தியை கொண்டு மேகங்களுக்கு மேலேயே சென்று மேகங்களின் அமைப்பை கணித்து மழை, சூறாவளி போன்றவை வர இருப்பதை முன்கூட்டியே சொல்லிவிடுவார். இது இலங்கை உழவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இப்படிப்பட்ட இந்திரஜித் நிர்வாண நிலையை அடைந்து ஜீவ சமாதியான பிறகு மழை கடவுளாகவும் அறியப்பட்டார் என்பதே உண்மை. இவரது ஆயுதங்கள் இடியும் மின்னலும் என்பது பொருத்தமானதுதான். ஆக இந்திரன் என்பது நிர்வாண நிலையை அடைந்த பிறகும் இந்திரஜித் என்பது நிர்வாண நிலைக்கு முந்தையும் இவரது பெயர் என்பது புரிகிறது. அப்படியெனில் இந்திரஜித்தில் உள்ள ஜித் என்பது எதை குறிக்கிறது? அது சித்து என்ற சொல்லின் தெரிவுதான். அதாவது இந்திர சித்தன் என்பதே அவரது மானுட பெயர். அப்படியெனில் இந்திரன் என்ற பட்டப்பெயர் வந்த விதம் எது? இந்தியாவெங்கும் 5 பள்ளிகள் இருந்ததாக பதிவுகள் உள்ளன. 5 என்றால் என்ன? இன்றுள்ள அட்டமா சித்திகள் இந்திரஜித்தின் காலத்தில் 5 சித்திகளாக மட்டுமே இருந்தன. இந்திரஜித்தின் காலத்திற்கு பிறகு
மேலும் 3 சித்திகளுக்கான ஞானம் உருவாகி அது இப்போது 8 சித்திகளாக வளர்ந்து இன்று அட்டமா சித்திகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆக இந்திரன் காலத்தில் பஞ்சமா சித்திகள் மட்டுமே இருந்தன. அனிமம், மகிமம், லெகிமம், கரிமம், வியாபியம் என்பவை அந்த 5 சித்திகளாக இருக்கலாம். இதில் ஒன்றான லெகிமம் சித்தியை கொண்டுதான் இந்திரன் மேகங்களுக்கு மேலேயே மிதந்து சென்றார். உதாரணமாக இரும்பின் மீது மின்கம்பியை சுற்றி அதில் மின்சாரம் பாய்ச்சப்படும் போது இந்த இரும்பு காந்த சக்தி பெறுவதும், பிறகு மின்சாரத்தை நிறுத்தியவுடன் அந்த இரும்பு காந்த சக்தியை இழந்து விடுவதும் போல மனித தியான சக்தியால் மனித உடலில் தாங்கள் விரும்பிய போது எதிர் ஈர்ப்பு விசை, அதாவது ஆன்டி கிராவிட்டியை உருவாக்கி சித்தர்கள் தம்மை இலகுவாக்கி கொண்டனர். பஞ்சமா சித்திகள் அந்த காலத்தில் ஐந்திரம் என்றே அழைக்கப்பெற்றன. அதாவது 5 திறங்கள். திறம் என்பது வல்லமை, அதாவது சக்தி என்று பொருள்படும். அதாவது 5 வல்லமைகள் ஐந்திரம் என்று சுருக்கமாக அழைக்கப்பெற்றன. இந்த 5 திறங்களும் முதலாக கைவரப்பெற்ற சித்தனே ஐந்தர சித்தன் என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஐந்தர சித்தன் என்ற பெயரே இந்திரஜித் என்று மருவியுள்ளது. அதாவது ஐந்திரன் என்ற சொல்லில் உள்ள ஐ என்ற கூட்டொலியில் ஆ ஒலியை நீக்கினால் அது இந்திரன் என்று ஒலிக்கும். இப்படியாகத்தான் ஐந்தர சித்தன் என்ற பெயர் இந்திர சித்தன் ஆகி இந்திரஜித் ஆகியது. ஐந்தர சித்தன் என்ற சொல்லே இந்திர சித்தன் என்றாகியது என்பதற்கு அசைக்க முடியாத ஆதாரமும் உள்ளது. இந்திரஜித் தனது ஓக வலிமையினால் அடிக்கடி மேகங்களுக்கு மேலே செல்வார். அதனால் அவரது நிர்வாணத்திற்கு பிறகு மழை கடவுளாகவும் இந்திரனாகவும் அறியப்படும் அவரது வாழ்விடமான சொர்க்கலோகமும் மேகங்களுக்கிடையில் உள்ளதாகவே குறிக்கப்படுகிறது. ஆக இந்த இந்திரலோகம் என்பது மேகங்களுக்கிடையில் மேகங்களைப் போலவே அந்தரத்தில் தொங்குகிறது. அந்தரம் என்ற சொல்லின் பொருளை தேடினால் அது ஆகாயம், தேவலோகம், நடுவில் என்றெல்லாம் பொருள் கொள்கிறது. ஆகவே இந்திரலோகத்திற்கு அந்தரலோகம் என்றும் பெயர். எனவே இந்த அந்தரம் என்ற சொல்லும் ஐந்திரம் என்ற சொல்லின் மறுவாகத்தான் உண்டாகியிருக்க வேண்டும். ஐந்திரம் என்ற சொல்லில் உள்ள ஐ என்ற கூட்டொலியில் ஈ ஒலியை நீக்கினால் அந்தரம் என்று மருவும். ஆக ஐந்திரம் என்ற சொல்லில் இருந்தே இந்திரன், அந்தரம் என்ற தொடர்புடைய 2 சொற்களும் பிறந்தன. இதிலிருந்து ஐந்தர சித்தன் என்ற பெயரே இந்திர சித்தன் என்று மருவியது என்பது சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபணமாகிறது. இவர் நிர்வாணம் எய்தியவுடன் இவரது பெயரில் உள்ள சித்தன் என்ற சொல் நீக்கப்பட்டு இந்திரன் என்று கடவுளாக அறியப்படுகிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய செய்தி என்னவென்றால், இந்திரஜித் என்ற மானுடன் இருந்த காலத்தில் இந்திரன் என்ற கடவுள் உண்டாகவில்லை. இந்திரன் என்ற கடவுள் உண்டான பிறகு இந்திரஜித் என்ற மானுடன் உலகில் இல்லை. அதாவது ஒரே காலகட்டத்தில் இந்திரனும் இந்திரஜித்தும் இருந்ததில்லை. ராமாயண ஆய்வில் இது ஒரு மிக முக்கியமான திறவுகோல். இப்போது நாம் இந்திரனுக்கு ஏன் கோயில் இல்லை என்பதையும், இந்திரனை ஏன் இழிவாக சித்தரித்தனர் என்பதையும், அதே ராமாயணத்தில் இந்திரன் ராமனுக்கு உதவியதாக ஏன் காண்பித்தனர் என்பதையும் பார்ப்போம். இந்திரன் மட்டுமே வானத்தில் மிதந்து செல்லும் திறம் படைத்தவராக இருந்ததால் இந்திரனை யாராலும் வெல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை. விபீடனன், அனுமான், சுக்ரீவன், அங்கதன் எல்லாம் வானத்தில் பறந்ததாக சொன்னதெல்லாம் யூதனின் கப்சாதான். அதில் சிறிதளவும் உண்மை இல்லை. ஆக ராம, லட்சுமண, சுக்ரீவ, அனும, விபீடன அம்புகள் வானத்தில் ஒரு அளவுக்கு மேலே செல்ல இயலாது. ஆனால் வானத்திலிருந்து இந்திரன் விடும் அம்புகள் புவியீர்ப்பு விசையின் உதவியால் தரையை உக்கிரமாக தாக்குவதோடு அல்லாமல் தனது இலக்கையும் அழிக்கும். எனவே ராமன் ராவணீய போரில் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பே இல்லை. எனவே இந்திரன் தங்களின் எதிரி என்பதை, ராவணீயத்தை சமஸ்கிருதத்தில் ராமாயணமாக மாற்றி எழுதிய போது யூத பிராமணர்கள் நன்கு உணர்ந்து விட்டனர். தங்களின் மூதாதையரான யூத ராமனின் எதிரியான இந்திரனுக்கு இவர்கள் எப்படி கோயில் கட்ட அனுமதிப்பார்கள்? கோயில் கட்ட அனுமதிக்காதது மட்டுமல்ல, அதற்கான காரணமாக இந்திரனை கேரக்டர் அசாசினேஷனும் செய்தனர். அதாவது இந்திரனின் ஒழுக்கம் பற்றிய அவதூறான கட்டுக்கதைகளை கட்டினர். வெறுமனே கோயில் கட்ட தடை விதிக்க முடியாதல்லவா? இதற்காகவும் தான் இந்திரனை இழிவாக சித்தரித்தனர்.